நாங்கள் இன்றைக்கி பேச போகிற சப்ஜெக்ட் வந்து வாகன பராமரிப்பு, ஏகே வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ். இதில் வந்து நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும், அதை பற்றிலாம் விரிவாக கொஞ்சம் பார்ப்போம். ப்ளஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். வாங்க பார்க்கலாம். தமிழ் ஆட்டோ கைட் சார்பாக வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வாகன பராமரிப்பு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓனர்ஸ் மேனுவல் இல்லைனா அந்த வாகனத்தோட ஹேண்ட்புக், காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும், அதில் ஒரு காப்பி உங்கள்கிட்ட இருந்தே ஆகணும். அது ஹார்ட் காப்பியாக இருக்கலாம், சாஃப்ட் காப்பியாக இருக்கலாம். என்கிட்ட வந்து ஹார்ட் காப்பி இல்லை, வண்டி வாங்கும்போதே வரல, இல்லை வண்டி செகண்ட்ஸில் எடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை ஆன்லைனில் நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு காப்பி எடுத்து வச்சுருக்கலாம். அது ஏன் எதுக்குன்றது நான் உங்களுக்கு சொல்ல உங்களுக்கு புரியும். இப்போது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இக்னிஷன் போட்ட உடனேயே ஒரு செட் ஆஃப் வார்னிங் லேம்ப்ஸ் எரியும். அது என்ன ஏது அப்படின்றது தினகே நான் சொன்ன மாதிரி ஹேண்ட்புக்கில் ஒரு சிம்பிளுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். அது உங்களுக்கு நீங்கள் ஹேண்ட்புக்கை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். இந்த வார்னிங் லேம்ப்ஸ் 2 கலரில் வரும். ஒன்று ரெட், இன்னொன்று ஆம்பர் இல்லைன்னா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. ரெட் கலரில் வர லைட், அது எந்த லைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ரெட் கலரில் ஒரு லைட் வந்துச்சுன்னா அந்த ஃபால்ட் என்னன்றது நீங்கள் இம்மீடியட்டாக பார்க்கணும் அப்படின்றது தான் அர்த்தம். அது என்ஜின் ஆயில் இல்லைன்ற லைட் எரிஞ்சாலும் சரி, இல்லைன்னா சீட் பெல்ட் போடலன்றது ஆப்வியஸ்லி அதுவும் ரெட்டில் தான் எரியும். ஏர் பேக்கில் ஃபால்ட் இருக்கிறது ரெட்டில் தான் எரியும். ஹேண்ட் பிரேக்குன்னு சொல்லுவோம், இல்லை பார்க்கிங் பிரேக்குன்னு சொல்லுவாங்க, அது ஆனில் இருந்தாலும் அது உங்களுக்கு ரெட்டில் தான் எரியும். இதெல்லாம் நீங்கள் இம்மீடியட்டாக பார்த்து சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம். மற்றது அந்த ஆரஞ்சு கலரில் எரியிற லைட்லாம் இப்போதைக்கு இந்த செகண்டே நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது, அது வந்து இப்போதைக்கு ஓடும் அப்படின்றதுக்கு அடையாளம் தான் அந்த ஆம்பர் இல்லைன்னா அந்த ஆரஞ்சு லைட். அது இபிஎஸ்க்கு வரலாம், எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங்க்கு வரலாம், ஏபிஎஸ்க்கு வரலாம், இல்லைனா இசிஎம்மில் இருந்து, அதாவது இன்ஜினில் இல்லை, கியர் பாக்ஸில் இருக்கலாம், ட்ரைவ் ட்ரெயினில் எங்கேயாவது இருக்கலாம், இன்டர்னல் ஒயரிங்கில் இருக்கலாம். ஆக மொத்தம் இசிஎம்மில் இருந்து ஒரு எரர் கோடு வருது. அது என்னன்னு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது மெக்கானிக்கிட்டையோ, டைம் கிடைக்கும்போது, அர்ஜெண்ட்டாக ஒரு வேலையாக போகிறோம், டைம் கிடைக்கும்போது அங்கே கொண்டு போய் இந்த ஃபால்ட்டை பார்த்துக்கலாம். அது அர்ஜெண்ட் கிடையாது. அப்படியே அந்த ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த வெஹிக்கிள் வந்து லிம்ப் மோடு அப்படின்னு ஒரு மோடுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். லிம்ப் மோடுனா அதாவது நொண்டிக்கிட்டாவது போய் சேர்கிற கணக்கு. ஒன்று என்ஜின் ஆர்பிஎம் வந்து ஒரு ஃபிக்ஸட் லெவலுக்குள்ளே தான் ரேஸ் ஆகும், அதை மீறி வண்டி ரேஸ் ஆகாது, இல்லை ஒரு சர்டன் ஸ்பீடுக்கு மேலே அந்த வண்டி போகாது. இது மாதிரிலாம் கொஞ்சம் லிம்ப் மோடில் மாறும். ஸோ உங்களை ஒரு ஒர்க் ஷாப் வரைக்கும் அந்த வண்டி கொண்டு போய் சேர்த்துரும் இந்த ஆரஞ்ச் வார்னிங் லேம்ப்னா. ரெட்டுனா அது டவுட், இம்மீடியட்டாக நீங்கள் பார்க்கணும். முக்கியமாக வாகன சேஃப்டிக்குன்னு இல்லை, உங்கள் சேஃப்டியை ஹைலைட் பண்ணி தான் சில சிம்பிள்ஸ் எல்லாம் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கும். அடுத்த ஒரு டிப் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெய்லி வந்து என்ஜின் ஆயில் செக் பண்ணணும், கூலண்ட் லெவல் செக் பண்ணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டைம் அப்படியே கிடைச்சாலும் அந்த ஒரு 15-20 நிமிஷம் அதை பார்க்குறதுல பேசாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு பசங்க கூடயோ இல்லை கொஞ்சம் நேரம் அப்படி டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும். போனோமா, வண்டியை எடுத்தோமா, கிளம்புனோமா, இதுதான் இன்றைய வாழ்க்கை நடைமுறை. ஆஃபீஸுக்கு போகிறோம், எங்கே பார்க்கிங் கிடைக்குதோ வண்டியை பார்க் பண்ணுறோம், வேலையை முடிக்கிறோம், திருப்பி வீட்டுக்கு வரோம். வீட்டில் மாத்திரம் அது வந்து ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, தனி வீடாக இருந்தாலும் சரி, நம்ம வண்டி நிறுத்துறதுக்கு ஒரு ஸ்பாட் ஒன்று க்ளீனாக மார்க் பண்ணி வச்சுங்க. நம்ம வண்டினா இங்கே தான் நிற்கும்,
அப்படின்றது மாத்திரம் இல்லாமல் ரிவர்ஸ் பண்ணி தான் விடுவோம், இல்லைன்னா நேராக உள்ளே விடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரே பொசிஷனில் வெஹிக்கிளை பார்க் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வண்டி நாங்கள் எடுக்கும் போதோ திருப்பி பார்க் பண்ணும்போதோ அந்த ஏரியா ஒருக்க பார்த்தோம்னா, ஓகே புதுசாக ஏதோ ஒன்று லீக் ஆகிருக்கு, ஏதோ ஒரு கரை இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு புரியும். அது என்ன கரை, எங்கேருந்து வருது, ஃப்ரண்ட்டா பேக்கா, சென்ட்ரலில் இருந்தா, லெஃப்ட் சைடா ரைட் சைடா அப்படின்றத வச்சு நாங்கள் அந்த வண்டி எடுத்துன்னு போய் ஒரு மெக்கானிக்கிட்ட விடும்போது இங்கேருந்து இது லீக் ஆகுது அப்படின்றது நாங்கள் கிளியராக தெரியும். ஏன்னா மறுநாள் நாங்கள் வந்து செக் பண்ணி ஆகணும். என்ன கம்மியாகுது, என்ஜின் ஆயில் கம்மியாகுதா, பிரேக் ஆயில் கம்மியாகுதா, கூலண்ட் லெவல் கம்மியாகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி கரெக்டாக சொல்லிடலாம். சொன்னோம்னா சொல்கிற மெக்கானிக்குக்கும் வேலை ஈஸியாக இருக்கும். இதுதான் ஃபால்ட்டு, இங்கே தான் லீக் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மெக்கானிக்கோட வேலை கொஞ்சம் ஈஸியாகுது. இது நம்மளே கூட திருத்திக்கலாம். அந்த டிஐஒய் கான்செப்ட் அப்படின்றது நான் ஃப்யூச்சரில் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்கேன். அது ஃப்யூச்சர் வரும்போது அப்போ பார்ப்போம். சரி, நான் இப்போ ஹேண்ட்புக் என்னத்துக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு சிம்பிள் மேட்ரு. எல்லா வண்டிக்குமே என்ஜின் ஆயில் வேணும். உங்கள் வண்டிக்கு என்ன கிரேட் என்ஜின் ஆயில் போடணும் உங்களுக்கு தெரியுமா? இதுதான் என் கேள்வி. ரொம்ப சிம்பிளான கேள்வி. உங்கள் வண்டிக்கு நிறைய பேருக்கு நாங்கள் மெக்கானிக் கிட்ட விட்டுறோம், அவங்க போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன கிரேட் ஊற்றுறாங்க, இந்த கிரேட் நம்ம வெஹிக்கிளுக்கு கம்பேட்டபிளாக இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்ஜின் ஆயில் என்ன கிரேடு, கியர் பாக்ஸ் ஆயில் என்ன கிரேடு, இப்போ பேக் வீல் டிரைவ்னா டிஃப்ரென்ஷியல் ஆயில் என்ன கிரேடு, பிரேக் ஆயில் என்ன கிரேடு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் நல்லது, ஒரு சேஃப்டி ஃபேக்டர், வேறு ஒன்றும் இல்லை. நாம் இப்போ வண்டி எடுத்துன்னு போய் சர்வீஸ் கொடுக்குறோம்னா, நாங்கப்பா இந்த என்ஜின் ஆயில் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி என்ஜின் ஆயிலையும் சேர்த்து கொடுத்துடலாம். ப்ளஸ் ஒரு சர்வீஸுன்னு வந்துட்டால் என்ஜின் ஆயில் மாத்திரம் இல்லாமல் ஃபில்டர்ஸ் ஒரு செட்டாக மாற்றணும். ஆயில் ஃபில்டர் முக்கியமாக, ஏர் ஃபில்டர், ஃபியூயல் ஃபில்டர் டீசலாக இருந்தால் தேவையில்லை. ஏன்னா 1 lakh வரைக்கும் ஒரு சில டீசல் ஃபில்டர்ஸ் ஓடும். ஸோ இது தென் அகெயின் உங்கள் ஓனர்ஸ் மேனுவலில் பார்த்தா உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும், இந்த வண்டியோட ஃபில்டர் இவ்வளோ ஓடுமா, என்னென்ன மாற்றணும், எத்தனாயிரம் கிலோமீட்டரில் என்னென்ன மாற்றணும் அப்படின்றதெல்லாம் சர்வீஸ் ஷெட்யூலில் பின்னாடி உங்கள் ஹேண்ட்புக்கு பின்னாடி இந்த கிரேட் ஆயிலு ஊற்றணும் அப்படின்னு இருக்கும். இப்போ ஒரு இமேஜ் காட்டுறேன். அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில் தான். இதில் வந்து ஒரே வண்டிக்கு 3 டைப் என்ஜின் ஆயில் சொல்லியிருக்காங்க. இந்த 3 டைப் என்ஜின் ஆயில் இல்லை 2 டைப் என்ஜின் ஆயில் வேறு வேறு டெம்பரேச்சர் ரேஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏன் இப்படி செட் ஆகுது அப்படின்றத ஃப்யூச்சரில் இன்னொரு வீடியோ நான் பண்ணுவேன். வெறும் ஆயில்ஸை பேஸ் பண்ணி அதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஊர் டெம்பரேச்சருக்கு இந்த ஆயில் தான் ஊற்றணும் அப்படின்றது அங்கே மேனுஃபேக்சரே நம்மளுக்கு கொடுத்துருக்கும்போது அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாத்திரம் இல்லாமல் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்றதும் ஒரு சில ஓனர்ஸ் மேனுவலில் நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஒரு 1 lakhல வந்து ஸ்பார்க் ப்ளக் மாற்றணும். ஒரு 50 பெட்ரோல் வெஹிக்கிள்ஸில் இப்போ ஒரு 80,000 கிலோமீட்டர்ஸுக்குள்ளே ஹீட்டர் ப்ளக் மாற்றணும் டீசல் வெஹிக்கிள்ஸில். இப்போ இதெல்லாம் அந்த ஓனர்ஸ் மேனுவல்லே கொடுத்துருக்கோம். இதெல்லாம் செக் ஆர் ரீப்ளேஸ், செக் அண்ட் ரீப்ளேஸ். ஒரு கிலோ, அதாவது 10,000க்கு என்னென்ன மாற்றுறாங்க, 20,000க்கு என்னென்ன பண்ணுறாங்க, 30,000 கிலோமீட்டர்ஸுக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே அந்த ஓனர்ஸ் மேனுவலில் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கும் தெரியும், இத்தனை 1000 கிலோமீட்டரில் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு நாங்களும் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு சேஃப்டி ஃபேக்டர். ஏன்னா நம்மளும் நாளைக்கு ஒரு வண்டி எடுத்தோம்னா அது கண்ணை மூடிட்டு
இவ்வளோ தூரம் போகணுமா இல்லைன்னா ரொம்ப லாங் போகணுமா நம்பி தைரியமாக வண்டி நாங்கள் எடுத்துன்னு போகலாம். ஸோ அதுக்கோசரம் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை நாங்கள் பண்ணி ஆகணும். இது அந்த ஓனர்ஸ் மேனுவலில் இருக்கும். இன்னொரு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், டயர் ப்ரெஷர். நாங்கள் போகிறோம், பெட்ரோலோ டீசல் போட்டு பங்க்கில் போய் வண்டி நிறுத்தினோம்னா அந்த பையன் வருவான், 4 வீல்லையும் காற்று செக் பண்ணோம்னா அவனுக்கு ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாய் கொடுத்துட்டு நாங்கள் வண்டி எடுத்துன்னு போயிடுறோம். அதில் எவ்வளோ ப்ரெஷர் வைக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுமா? அதாவது லோடில் இருந்துச்சுன்னா ஒரு ப்ரெஷர், லோடு இல்லைன்னா ஒரு ப்ரெஷர். அதுவும் இந்த ப்ரெஷரெல்லாம் கோல்டில் தான் வைக்கணும் அப்படின்றதுலையும் நீங்கள் ஹேண்ட்புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஓட்டிட்டிங்கனாலே வண்டியை, அதில் டயரில் இருக்கிற காற்று ஹீட் ஆகும். ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆப்வியஸாக எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சுன்னா 25 கோல்ட் ப்ரெஷரில் இருக்க வேண்டியது ஒரு 26 27 கிட்ட ஹாட் ப்ரெஷர் டெஃபினட்டாக காட்டும். ஸோ 27 ஹாட் ப்ரெஷர் காட்டுது அப்படின்ட்டு நம்ம கம்மி பண்ணோம்னா டெஃபினட்டாக ப்ரெஷர் நம்ம கம்மியாக தான் வைக்கிறோம். இது எல்லாத்தையும் மேனுஃபேக்சரர்ஸ் கன்சிடர் பண்ணித்தான் நம்மளுக்கு இந்த என்ஜின் ஆயில் ஊற்றுங்க, இந்த டயர் ப்ரெஷர் வையுங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அவங்க பிராண்டை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன், அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அதை நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம்னா நம்ம வண்டி அது இன்னும் கொஞ்சம் லைஃப் வரும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு சின்ன டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பப்போ என்னென்ன செலவு பண்ணுறோம். சரி, 5000 கிலோமீட்டரில் இதை பண்ணோமா, இதை மாற்றணுமா, ரைட், ஓகே. ஒரு 20000 கிலோமீட்டரில் இதை பண்ணணும், இதை மாற்றணும், இது ஓகே அப்படின்றதெல்லாம் அவங்க கொடுக்குற பில்லு நம்மளுக்கு புரிகிற மாதிரி எழுதி ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது வண்டி வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். அது மாத்திரம் இல்லாமல் அது நம்மளுக்கே யூஸ் ஆகும். ஓகே, 20 ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸும் இந்த ஒரு செலவு வைக்குதுப்பா அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும். நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பிளான் பண்ணிக்கலாம். ப்ளஸ் யாராவது சொந்தக்காரங்க அதே வண்டியை எடுக்குவாங்க, அந்த வண்டி விற்கிறேன்னா என்கிட்ட கொடுத்துறேன்ப்பா அப்படின்வாங்க. அப்படின்னும்போது நாங்கள் இந்த ஃபைலையும் சேர்த்து கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கும் தெரியும், ஓகே இந்த இவ்வளோ வருதா, இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அந்த வண்டியில். ஸோ இதெல்லாம் இம்மீடியட்டாக நான் பண்ண தேவையில்ல, வண்டியில் ஆல்ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு யார் எடுத்தாலும் அது புரியும். ஸோ அது ஒன்று நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு மேலே வேறு ஏதாவது சப்ஜெக்டில் முக்கியமாக டிஐவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களுக்கு நான் அட்வான்ஸாக நிறைய இப்படி இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். வாகனம் ஓட்டுறவங்க தயவுசெய்து, கார் ஓட்டுறவங்க சீட் பெல்ட் போட்டுங்க, பைக் ஓட்டுறவங்க தயவுசெய்து ஹெல்மெட்டை ஸ்ட்ராப் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணுங்கள். விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.